இங்கே நாம் காண்பது ஜோதி தரிசனம். இந்த ஜோதி தரிசனம் நாம் கேள்விப்பட்டதெல்லாம் அருள் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானுடைய வாயிலாகத்தான். இந்த ஜோதியிலே அனைத்தும் அடங்கியிருக்கும். இந்த ஜோதியிலே நமக்கு ஒளி மட்டும் தருவதில்லை, நம்முடைய வாழ்வையை ஒலிக்க வைக்கும் ஜோதி. கற்பூர ஜோதி என்பார், கருணை செய்யும் தெய்வம் என்பார். அப்படிப்பட்ட திவ்ய ஜோதியை நாடும் நம் இல்லத்திலே ஏற்றி வழிபடுவோமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கிருந்து எது வேண்டினும் அங்கங்கிருந்து எமக்கு அருள் தரும் அருட்பெரும் ஜோதி. ஜோதியே சிவமாச்சு, ஜோதியே நமக்கு அனைத்திற்கும் மூலாதாரணமாச்சு. சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.